சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு டைவர்ஸ் கிடச்ச உடனே ஒரு நல்ல பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டு போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லைடா, இந்த வாட்டி நல்ல பொண்ணாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கிட்டேருந்து ஆன்ட்டிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இந்த வாட்டி பேங்க் பேலன்ஸை பார்த்து தான் அவங்க பொண்ணை தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, இங்கே பாரு விஜயா, சும்மா பணக்கார பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு பார்த்து அவன் வாழ்க்கையை நீ கெடுத்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏங்க அவன் வாழ்க்கையை கெடுக்க போகிறேன்? நான் கெடுக்கணும்னு நான் நினைப்பேனா? நான்லாம் அப்படி நினைப்பேனாங்க? நான் பணக்கார பொண்ணு தான் வேணும்னு நினச்சிருந்தேன்னா அவன் சொன்ன அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணையே கட்டிக்கூடான்னு சொல்லியிருப்பேன்ல. ஆனால் நான் ஒன்றும் அப்படி சொல்லலைங்க. அவனுக்கு நல்ல பொண்ணாக பார்க்கணும், கொஞ்சம் வசதியாக இருக்கிற பொண்ணாக பார்க்கணும் தானே சொல்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஃப்ரெண்ட் பரசுராமன் வராரு. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, வா வா பரசு, காலிலேருந்து யாரும் இல்லாமல் நான் சும்மா தான் இருந்தேன், நீ வந்திருந்தால் பேசி நின்றுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு பரசு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு போயிருந்தால அங்கே நம்மளோட ஃப்ரெண்டு சுந்தரம் வந்திருந்தார், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சுந்தரம் தானேப்பா, அவரை எப்படி நான் மறக்க முடியும், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க பேரனுக்கு காது குத்தி இருக்கான், அதுக்காக வர சொல்லி என்னை வழியில் பார்த்து சொன்னார், உனக்கும் சொல்கிறேன்னு சொன்னார், சொன்னாங்கன்னா நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா, அவனுக்கு எல்லா குடுப்பனையும் கிடச்சிருக்கு, பசங்களுக்கு கல்யாணம், பேரம்பேத்திங்க காது குத்து எல்லாமே இந்த வயசுலேயே பார்த்துட்டான், நம்மளுக்கு தான் இந்த குடுப்பனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்துக்கும் ரவிக்கும் மூஞ்சி பார்த்திங்கன்னா மாறுது. என்னப்பா பண்ணுறது, பசங்களுக்கு நம்ம கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும், குழந்தைய பற்றின முடிவுலாம் அவங்க தான் எடுக்கணும், நம்மளா சொல்ல முடியும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. உடனே பரசுராமன் பார்த்தீங்கன்னா, ஏன்ப்பா உங்கள் வீட்டில் இருக்க பசங்களும் ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டு முத்து ரவி மீனா கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்ப்பா இன்னும் தள்ளி போட்டே போகிறீங்க, நீங்களும் ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா அண்ணாமலை சந்தோஷப்படுவார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்கிற நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, முதல்ல மனோஜுக்கு கல்யாணம் நடக்கணும், அவன் தானே வீட்டுக்கு மூத்த பையன், முதல்ல அவனுக்கு தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பரசுராமன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தா முதல்ல முத்துக்கு தானே கல்யாணம் ஆச்சு, அப்போ முத்துக்கு தான் நல்ல செய்தியை சொல்லட்டுமே, அவங்க மனோஜுக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாணம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பரசுராமன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசுறதுக்காக கூப்பிடுவார். அதை பார்க்குற விஜயா என்ன இவர் தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. விஜயா ஒட்டு கேட்கறத பார்த்துட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவங்க காதில் விழாத மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்தையும் ரவியையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்கிட்டையும் நீங்கள் ஏன்டா இன்னும் இப்படி இருக்கீங்க, உங்களோட குடும்ப வாழ்க்கை ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளாம் ஒரு குடும்பமாக தானேப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் வேறு தெளிவாக பேசணுமா, கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு குழந்தைய தான் பெற்றுக்கங்களாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும்ப்பா, வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் செட்டிலே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் ஒவ்வொரு வயசும் வரும்போது ஒவ்வொரு தேவை வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் அதை நோக்கியே போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு இந்த விஷயமே நடக்காமையே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் நடந்தால் தாண்டா அதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும், நீங்கள் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டே வர வர ஒவ்வொரு கமிட்மெண்ட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கும் வயசாகிடும், நீங்கள் குழந்தைய பெற்றதுக்கப்புறம் அவங்கள படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இன்னும் இவ்வளோ கமிட்மெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா இதெல்லாம் நடக்கும், நீங்கள் அது தள்ளி போட்டே போக போக உங்களுக்கும் ஏஜ் அதிகமாகிடும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுந்தரம் எங்களோட வயசு கம்மி, ஆனால் பார்த்தீங்களா அவனுக்கு எல்லாமே நடக்குது, எனக்கும் ஆசை இருக்காதா, நீங்களும் கொஞ்சம் யோசிக்கண்டா, எனக்கும் தாத்தாவாக ஆகணும்னு ஆசை இருக்குல்ல, சீக்கிரமாக நான் சொன்னதை மனசில் வச்சுட்டு ஒரு பேரனும் பேத்தியை பெற்று கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா சரிப்பா நீங்கள் சொன்னதை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியும் பார்த்தீங்கன்னா சரிப்பா நான் ஸ்ருதிக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன், ஸ்ருதிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னு உங்கள் அம்மா உங்ககிட்ட
கேட்டால் இதை பற்றி சொல்லாதீங்க, இப்போ அவளுக்கு மனோஜுக்கு கல்யாணம் ஆகணும், அதுதான் முக்கியம், நீங்களாம் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கு எப்போவுமே தெரியுமேப்பா, எப்போவுமே நாங்கள் அம்மாவுக்கு முக்கியமாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா, அவள் ஏதாவது கேட்டால் எதையாவது சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க. விஜயா வந்து பார்த்தீங்கன்னா மடக்கி பிடிச்சிருவாங்க. என்னடா அப்பா உங்ககிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாரு, ஏதோ முக்கியமான விஷயம் போல், என்ன சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைம்மா, வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால் அப்பா எங்களை அடிக்கடிக்கு தண்ணி குடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. டேய், நான் ஒன்றும் உன்கிட்ட கேட்கல, ரவி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி ரவிக்கிட்ட கேட்குறாங்க. ரவி பார்த்தீங்கன்னா முத்து சொன்னதை தான் அப்பாவும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் டேய் எஸ்கேப் ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா போங்கடா, நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க. என்ன ரொம்ப நேரமாக எதோ பேசிகிட்டு இருந்தீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை விஜயா, வெயில் அடிக்குதுல்ல ரொம்ப, அதனால் அவங்கள அடிக்கடிக்கு மோர் குடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரா? ஆனால் முத்து தண்ணியில் சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னா? மோர் தண்ணி ரெண்டையுமே நல்லா குடிங்கடான்னு சொன்னேன், அவன் அந்த மோரை கட் பண்ணிட்டு உங்ககிட்ட தண்ணியை மட்டும் சொல்லிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. விஜயா பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்குது, என்னமோ நடந்திருக்கு, என்ன சொன்னாங்கன்னு தான் தெரியல, கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விடுகதை. நான் சூரியனை கடந்து சென்றாலும் எனக்கு நிழல் ஏற்படாது. நான் யார்? அண்ணாமலை முத்துக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து இதை பற்றி பார்த்தீங்கன்னா மீனா கிட்டே பேசுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மீனாவும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட அப்பா என்கிட்டயும் ரவிக்கிட்டேயும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்போ வாழ போகிறோன்ற மாதிரி கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னங்க நம்ம வாழ்ந்துட்டு தானேங்க இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, நம்ம எப்போ ஒரு குடும்பமாக ஆக போகிறோம்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு குடும்பமாக தானேங்க இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு டியூப் லைட்னா நீ எனக்கு மேலே டியூப் லைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வரீங்க, அதை டேரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அப்பா நம்மளை சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்றுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் ரொம்ப நாளாக அது இதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே தானே இருக்கோம் மீனா, நம்மளுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சுல, எனக்கு இதுதான் சரியான டைமுன்னு தோணுது, நம்மளுக்கும் கமிட்மெண்ட்டுங்க வந்துட்டே தானே இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. முத்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா மீனாவோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா மாறிடுது. உடனே மீனா பார்த்தீங்கன்னா அதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தயங்குறாங்க. ஏன் மீனா, உன்னையும் குழந்தையும் நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதை நினச்சலாம் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு மீனா இப்படி தயங்குறேன்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. இல்லைங்க, ஆல்ரெடி இந்த வீட்டில் நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை, உங்கள் அம்மா இது வரைக்கும் உங்களை ஒரு பையனாகவும் நினச்சதில்லை, என்ன ஒரு மருமகளாகவும் நினச்சதில்லை, எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு பூ காட்டுறவன், நீங்கள் ஒரு கார் ஓட்டுறவன்னு சொல்லிட்டு நம்மளை குறைச்சி பேசிகிட்டே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே மீனா, நான் உங்களுக்கு வேண்டாத பையன், அதனால நீயும் வேண்டாத மருமகளாக ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை பார்க்குற மாதிரி தானேங்க நாளைக்கு நம்ம குழந்தையும் பாராபட்சமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதை யோசிச்சு முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த வீட்டில் எல்லாரோட பாசமும் நம்ம குழந்தை கிடைக்குங்க, ஆனால் உங்கள் அம்மாவோட பாசம் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே அவங்க மதிக்காத போது நம்ம குழந்தைய மட்டும் எப்படிங்க அவங்க மதிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த ரூமில் இருக்கலாம், நாளைக்கு உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் அம்மா கண்டிப்பாக சண்டை போட்டாவது இந்த ரூமை வாங்கி உங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம 2 பேரும்னா வெளியில் ஹாலில் படுத்துக்கலாம், நம்மளுக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி படுக்க முடியுமான்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. முத்துக்கு ரொம்பவே அது கஷ்டமாயிடுது, அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்க, நம்ம அந்த வீடு மேலே கட்டணும்னு ஆரம்பித்தோம், ஆனால் அதுக்கப்புறம் நம்மளால் கட்ட முடியாமே போயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக ஒரு ரூமை கட்டணுங்க, அது கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம இதை பற்றி யோசிக்க முடியும். மாமா இதை பற்றி பேசினது தப்பு இல்லை, அவர் இந்த விஷயத்துக்காக ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க, ஆனால் அதுக்காக நம்ம குழந்தையையும் யோசிக்கணும்ல, நம்மள மாதிரி அவனும் இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துவும் பார்த்தீங்கன்னா நீ சொன்னது தான் சரி மீனா, நானும் அப்பா கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து இதை பற்றி பேசிட்டேன், ஆனால் எனக்கு நீ சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது, ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் குழந்தை எந்த அளவுக்கு எங்கே வந்தால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா நான் இப்படி பேசினதில் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, நான் இதை பற்றி சுத்தமாக யோசிக்கல, ஆனால் நீ இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கேன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம், நீ சொல்கிற மாதிரி நம்ம சீக்கிரமே மேலே ஒரு ரூமை கட்டுவோம், நான் தான் முட்டாள் மாதிரி உங்ககிட்ட வந்து இதை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா
மீனா பார்த்தீங்கன்னா, "நீங்க கேட்டதுலயும் தப்பு இல்ல. மாமா ஆசைப்பட்டதுலயும் தப்பு இல்ல. ஆனா நம்மளுக்கான நேரம் கண்டிப்பா வருங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா வரும் மீனா. உன்ன மாரி கண்டிப்பா ஒரு பொண்ணு எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் உங்கள மாரி ஒரு பையன் வேணாவா?" அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறா. "என்ன மீனா டபுளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கும் 2 குழந்தை ஓகே தான் மீனா." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரவிய காட்டுறாங்க. ரவியும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சொன்னதே யோசிச்சுட்ருப்பாரு. அந்த சமயம் வர ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "ஏய் என்ன டீப் திங்கிங்கில இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. ரவி பார்த்தீங்கன்னா சைலண்ட்டா இருக்காரு. "என்ன அங்கிள் சொன்னத பத்தி யோசிக்கிறியா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "ஆமா, அப்பா சொன்னதுல எந்த தப்பும் இல்லல்ல. நம்மளும் ஹியூமன்ஸ் தானே. எல்லாமே நடக்க வேண்டியது நடக்கணும் தானே." அப்படின்னு சொல்றாரு. "இவ்வளோ நாளா எங்க அம்மாவும் அச்சாவும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அங்கிளும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோதானே." அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் நான் பேசுறது ஏதாவது உனக்கு புரியுதா இல்லையா? எங்கேயாவது சீரியஸா பேசுறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இப்போ என்னதான் நீ முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கேட்குறாங்க. "இல்ல, நம்மளுக்கும் வயசு ஆகிட்டே தானே போகுது. நம்மளோட கமிட்மெண்ட் தான் என்ன? ஒரு வீடு வாங்குறதா, இல்ல கார் வாங்குறதா? நம்மளுக்கு ஒவ்வொன்றா வந்துகிட்டே தானே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே இல்ல தானே." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "இப்போ எனக்கு குழந்தை வேணான்னு சொல்ல, எனக்கும் ஓகே தான்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓகேவா?" அப்படின்னு ரவி சொல்றாங்க. "ஓகே தான். ஆனா இப்போ ஓகே கிடையாது. நம்ம லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகணும்." அப்படின்னு சொல்றாங்க. "இன்னும் எவ்வளோ நாள் தான் இதையே சொல்லிட்டு இருப்ப ஸ்ருதி?" அப்படின்னு சொல்றாரு. "இப்ப நீ என்னதான் நினைக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இப்ப நான் தூங்க போலான்னு நினைக்கிறேன்." அப்படின்னு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா தூங்க போறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "ஏய் நில்லு ஸ்ருதி." அப்படின்னு "நீ இப்ப என்னதான் சொல்ற?" அப்படின்னு சொல்றாங்க குழந்தைய பத்தி. "ஆமா, நானும் கிட்ஸ் பத்தி யோசிச்சேன்." அப்படின்னு சொல்றாங்க. "யோசிச்சியா? என்ன யோசிச்ச?" அப்படின்னு சொல்றாங்க. "நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிட்ஸுக்குன்னே தனியா ஒரு மெனு போடலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் ஸ்ருதி இந்த மாரி விளையாடிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப என்னதான் உனக்கு வேணும்?" அப்படின்னு சொல்றாங்க. "நம்மளுக்கும் ஏஜ் ஆயிட்டேலாம் இருக்கு." அப்படின்னு ரவி சொல்றாரு. "எனக்கு தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டிசிஷன் தான். அதில எந்த மாற்றமும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. ரவிக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சே மாறிடுது. அப்படியே என்னோட எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, மனோஜோட ஷோரூமுக்கு கனகாவும், ரோகிணியும் ஒரே டைம்ல வராங்க. அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மனோஜ் எஸ்கேப் ஆவாரா? இல்ல மாட்டிக்குவாரான்னு தெரியல. ரோகிணிக்கு சின்ன டவுட் வந்தாலும் கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. மனோஜ் அவரா சொல்லி இந்த விஷயத்துல தப்பிச்சுப்பாரா? இல்லாட்டி அவங்க கிட்ட கையும் களவுமா எப்போ மாட்ட போறாருன்னு தெரியல. இனி வரும் அடுத்தடுத்து விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடுகதையின் விடை தென்றல்.